அன்பார்ந்த தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக என்னால் இந்த நாடை நல்லபடியாக வச்சிருக்க முடியும். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லி, நான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பிதான் நான் தேர்தல் நினைக்கிறேன், வேற யாரையும் நம்பி. இந்த தெய்வம் நேர்ல வராது, ஆனா தெய்வம் மக்கள் மூலியமாக வருங்கிறனாலதான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பி. அதே மாதிரி தலைநிமிர வைப்பேன், தமிழ்நாடு தலைநிமிர வைப்பேன். அடிக்கடி சொல்லுவேன் முடியாது. அப்படி என்னுடைய எண்ணங்கள் எப்பயுமே. இப்ப ரமணா படத்தை பார்த்தீங்கன்னாலும், அந்த ரமணா படத்தை இயக்குனர் முருகதாஸ் அவர்களை பேட்டி காணும்போது அவங்க சொல்லியிருக்காரு, இந்த கதையை விஜயகாந்த் வைத்து சொன்னால்தான் எடுபடும், வேற யாரை வச்சு சொன்னாலும் எடுபடாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவரே வச்சு எடுத்தேன் அப்படின்னு. இப்படி நான் என்னுடைய திரைப்படத்துறையில் என்னுடைய கருத்துக்களையும் நான் செய்கின்ற உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது அதை எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. அதில் பத்திரிகை நண்பர்கள் கூட அதிகமாக சொன்னாங்க, நீங்கள் ஏன் தனி மனிதனாக இருந்து செய்கிறீங்க, தைரியமாக நீங்கள் ஒரு அரசியலுக்கு செஞ்சால் என்ன அப்படின்னாங்க. நானும் அது பொறுமையை காத்துக்கிட்டே இருந்தேன், பொறுமையோடு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க, அண்ணா இந்த மாதிரி மீட்டிங் போட்டால் திட்டுறாங்க, போர்டு வச்சா திட்டுறாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் காலையில் ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு உக்காரு அப்படிம்பாங்க. அப்படின்னா மன்றம்னா இவங்களுக்கு என்ன சாதாரணமாக போச்சா? இன்னைக்கு தான் காட்சி. தயவு செய்து இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரையும் பாருங்க. இந்த அத்தனை பேரும் மன்றத்தில் இருக்கிறவங்க தான். அன்னைக்கு இவங்கெல்லாம் எல்லா கட்சியில இருக்கும் பொழுது இவங்க ஓட்டு மாத்திரம் தேவை, மற்ற நேரங்கள் மாத்திரம் மன்றத்துக்காரன் எதுக்குன்னு மட்டும் திட்டுறது. இதையெல்லாம் நினைச்சா வேதனைப்பட்டேன். நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்க, என்னுடைய அறிக்கை என்ன இருக்கும், உங்களுக்கு இஷ்டப்பட்ட கட்சிகளுக்கு நீங்கள் உங்க ஓட்டை போட்டுக்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இவங்க சீண்டி 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 இப்படி சொல்லி சொல்லி நான் கடைசியில் பார்த்தா, ஏன்டா என் மக்களோட ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு நீங்க எங்களையே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் நேரங்கிறத ஓட்டு போடு ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு கூட்டுக்கிட்டு காருக்காராக சுற்றுறது, அதுக்கப்புறம் முடிஞ்சோன்னா கரடி தூர தூக்கி போட்டு போய் தலை நீ போ அப்படிங்கிறது. இதெல்லாம் தான் என் மனசுக்குள்ளே தோன்றிதான், ஏன் நம்ம ஒரு கட்சியாக இருந்தால் என்ன. உங்களை மாதிரி நானும் சின்ன வயசில் நான் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட அன்னைக்கு நான் எம்ஜிஆர் ரசிகன் என்று சொல்வதை விட எம்ஜிஆர் வெறியன். அவருக்காக நான் திராவிட கட்சிக்காக எத்தனையோ முறை நானும் போஸ்ட் ஒட்டியிருக்கேன், ஓட்டு கேட்டு போயிருக்கேன், சபத்தில் எழுதியிருக்கேன். ஏன் எங்கள் அப்பாவையே தோக்கடிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருந்திருக்கேன். அப்படி நான்லாம் போயிட்டு அந்த தலைவர்களோட இன்னைக்கு இருக்கோன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நான் வெளிப்படையாக எதையும் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லலாம், நானும் அவங்ககிட்ட பழகியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அதை விட நாம் நேரில் பார்க்குறதும் எவ்வளவு அவலங்கள் நடக்குதுன்னு பார்க்குறோம். நாட்டில் எவ்வளோ குறைகள் இருக்குது, இதை நிச்சயமாக தீர்க்க முடியும் மனசுக்குள்ளே நிலைமை வரும்பொழுது தான் நம்மளும் ஒரு கட்சியை ஆரம்பித்து நம்ம ஆரம்பத்திலேருந்தே நம்ம ஏழை மக்களோட நடுத்தர மக்களோட பழகி பழகி ஏன் நம்ம இறங்கக்கூடாது அப்படிலாம் யோசித்தேன். அப்போ கூட சிலர் சொன்னாங்க, இவர் சின்ன மீன், அதாவது சொத்தை விற்றுட்டேன்னு சொன்னதுக்கு சின்ன மீனை போட்டால் தான் பெரிய மீனை பிடிக்க முடியுங்கிறக்காக தான் சொத்தை விற்றுட்டு போயிருக்காருன்னு. அப்போ தான் இன்னொரு உண்மையும் தெரிஞ்சு, அப்போனா இந்த 40 வருஷ காலமாக நீங்கள் இப்படி தான் மக்களை ஏமாற்றி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்களும் இந்த மாதிரி சின்ன மீனை போட்டு ஏதோ பெரிய மீனை பிடிக்கணும்னா நீங்கள் லஞ்ச லாவணத்தில் ஊறி போயிருக்கீங்க. அப்படித்தானே அப்படி நானும் நினச்சேன். நம்ம ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களை நம்மளால் காப்பாற்ற முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க. இதோ இத்தனை லட்சம் பேர் இங்கே இருக்கீங்க, வெளியே இத்தனை லட்சம் பேர் நிற்கிறாங்க.
இன்னைக்கு பத்திரிகையாளர் நீங்கள்லாம் பார்க்குறீங்க. உண்மையிலேயே இந்தியா திரும்பி பார்க்கணும்னா நிச்சயமாக திரும்பி பார்க்கணும். இப்படி ஒரு கூட்டத்தை எந்த மாநாடும் பார்த்துருக்காது. யாரும் நல்லது செய்கிறாங்களா? நான் என் பாக்கெட்லேருந்து நான் எவ்வளோ எடுத்து செலவு பண்ணுறேன் நிச்சயமாக எனக்கு தெரியும். என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன். 3 சக்கர சைக்கிள்கள் 100 தரேன், தையல் மிஷின் 100 தரேன். அப்போ ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாரு, ஏப்பா தையல் மிஷின் கொடுத்தா போதுமா, 3 சக்கர வண்டி கொடுத்தா போதுமான்னு. நான் 100 3 சக்கர சைக்கிள் 100 தையல் மிஷின் வாங்கி தரேன். அந்த பேசுகிற ஒரு ஆள் என்னைக்காவது 5 தையல் மிஷின் வேண்டாம், ஒரு தையல் மிஷின் ஒரு 3 சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா? இது எனக்குள்ள ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு. சரி, அதற்கப்புறம் பார்த்தா வருஷம் நான் படிக்கிறதுக்காக 25 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்ணுறது. நான் கேட்பேன், எந்த அதாவது இப்போ புரிஞ்சுங்க, நான் இவ்வளோ தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ சில அரசியல் கட்சிகள் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும். தயவுசெய்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கணும். அது உண்மை. சமீப காலமாக இந்த 1 மாதம் 2 மாதமாக தான் எங்கடா இந்த விஜயகாந்த் வந்துடுவானா அப்படின்ட்டு ஏதோ ஒரு குழப்பத்தில் ஏதோ ஒரு உதவி இப்போ தான் பண்ணுறாங்க. பரவாயில்ல, அந்த உதவியும் மக்களுக்குத்தானே போய் சேருங்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் கூட. அந்த படிப்பு, ஏன்னா நான் படிக்கலை, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஹிந்தி தெரியாது. என்னுடைய படிப்பு போனதே ஹிந்தி ஸ்ட்ரைக்கில் தான். ஹிந்தி ஒழிகன்னு சொல்லிக்கிட்டே நான் போய் என்னுடைய படிப்பை நான் பாதியில் நிறுத்திட்டேன். அதுதான் வானத்தை போல விழாவில் கூட நான் மதிக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, என் வாழ்க்கையும் விஜய் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்குதுன்னு சொன்னார். எதற்காகனா அது உண்மை. அந்த உண்மை ஒரு பெரிய தலைவர்கிட்ட வந்திருக்கு. அதை உங்களால் யாருனாலையும் மாற்ற முடியாது. நான் அந்த அளவுக்கு தமிழ் மொழிக்காக தமிழுக்காகவும் நான் என் படிப்பை இழந்தவன். அதனால் என்னை மாதிரி, ஏன்னா பூமலை பொழிதுன்னு ஒரு படத்துக்கு போவேன். போனால் ஏர்போர்ட்டில் பார்த்தா இதை ஃபில்லப் பண்ண அதை ஃபில்லப் பண்ணால் நான் என்ன ஃபில்லப் பண்ணுறது, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு யோசிப்பேன். டக்குன்னு தூக்கி யாருக்கையிலே பக்கத்தில் வர நடிகர் கொடுத்து ஏதாவது ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க அப்படிம்பேன். அவங்க வேகமாக எழுதுவாங்க. எனக்கு அதுக்குள்ளே ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. வசதியாக நம்ம இருந்து நம்ம அப்பா படிக்க வச்சு நம்ம படிக்காமல் போனது நம்ம கொழுப்பு தானே. ஆனால் எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாமல் இந்த பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்போல்லாம் ஒரு முடிவு பண்ணேன். நம்ம இந்த நடிப்பில் வசதியாக வந்தால், இந்த நடிப்பில் மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும். எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கணுங்கிறத என்னுடைய முழு எண்ணம் ஓடிச்சு.